ஹாய் வியூவர்ஸ், மாஷா டிசைன்ஸ்க்காக ஜரீனா சிஸ்டர் ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த வீடியோவை பார்ப்போம். நான் இப்போ இந்த மாதிரி பூ போடுறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மூணு கட்டமாக எடுத்துக்கணும். மூணு கட்டம் 1 2 3 இதேமாரி 3 அதில் சென்டர் மூணு கட்டம் எடுத்துக்கிறேன். சென்டர் ஒயரில் இப்போ நான் இது ஒரு பூ போட்டிருக்கேன். இப்போ நான் நடுவில் 2 கட்டை விட்டுட்டு மறுபடியும் இந்த 3 கட்டை எடுக்கிறேன். இந்த இதில் 3வது கட்டத்தில் சென்டர் ஒயர் நடுவில் கட்டத்தில் போட்டு ஒரு ஒயரை சென்டரில் போட்டிருக்கோம். போட்டு அதை மேல் பக்கம் அப்படியே விட்டுடுங்க. இந்த ஒயரை அதே மாதிரி மேல் பக்கம் கொண்டு வந்துட்டு இப்போது இந்த 1 2 3 இந்த 3வது ஒயருக்கு மூளை திருப்புற மாதிரி அடுத்த லைனில் கொடுக்கணும். இந்த மூளைக்கு கொடுத்துட்டு இது வி ஷேப் மாதிரி வந்துடும். இப்போது இந்த ஒயர் திருப்பாமல் கரெக்ட் பண்ணிவிட்டு இதை அதே கட்டத்தில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த பூ இது வி ஷேப்பாக வரும். மறுபடி இது 1 2 3 இதுலேருந்து 1 2 இது அது பக்கத்துலேயே அப்படி கொடுங்க. கொடுத்து மறுபடியும் அதை மேல் பக்கம் 2வது கட்டத்தில் மேல் பக்கம் கொடுத்தா 1 2 3வது கட்ட சைடில் இந்த மூளைக்கு வரணும். அந்த கட்டத்து பக்கத்தில் மூளை திருப்புற மாதிரி இங்கே வரணும். பார்த்தீங்களா? இப்போ மறுபடி அதை அதே கட்டத்தில் கொடுத்து 1 2 3 2 செகண்டரை உள்ளே வாங்கணும். இதுக்கு நான் ஒரு அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு அடி கரெக்டாக வரும். உங்களுக்கு எல்லாமே வி ஷேப்பாக வரும். பாருங்கள், 4 வி ஷேப் வரும். எப்படி பார்த்தாலும் 4 வி ஷேப் வரும். மறுபடியும் 1 2 3 இந்த மூலையில் இதை கொடுத்துருங்க. இப்போது மறுபடியும் உள்ளே கரெக்டாகிடுச்சு. இப்போ கொண்டாந்து லாஸ்ட்டு இந்த ஒயர் கொடுத்துருக்குல்ல அதுலேயே கீழே ஃபஸ்ட்டு கொடுத்த பாருங்க, அங்கேயே அதுலேயே பக்கத்துலேயே கொடுக்கணும். ஒரு நிமிஷம். பக்கத்துலேயே கொடுத்து இதை மேல் பக்கம் இப்போ பாருங்கள் 4 வி ஷேப் அந்த மாதிரி இதை எதிர் சைடில் சொருகணும். மறுபடியும் பாருங்கள். ஜரீனா சிஸ்டர் ஃப்ரம் பல்லாவரம் அவங்க இந்த பூ மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க. அதை எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏற்கனவே அவங்க கொடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா நான் போடுறதையும் பாருங்கள். 3 கட்டமாக நம்ம பிரிக்கணும். இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். 3 கட்டமாக ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தா அது அதான் ஆயிடுச்சு. 1 2 3 அதே மாதிரி 1 2 3 இப்படி சதுரமாக நமக்கு 3 கட்டம் வேணும். எப்படி பார்த்தாலும் நமக்கு 3 கட்டம் வேணும். இங்கேருந்து 3 இதுலேருந்து 3 இப்படி 3 கட்டமாக பிரிச்சுட்டு இதுதான் நமக்கு சென்டர். சரியா? சென்டரில் ஒரே ஒரு கட்டம் மட்டும் இருக்குது. டேப்பில் சென்டிமீட்டர் சைடு இருக்குது பார்த்தீங்களா? அதிலேருந்து ஒரு 30 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ஒயர் அப்படியே 40 சென்டிமீட்டரில் இருந்ததுனால நான் அப்படியே எடுத்திருக்கேன். 30 சென்டிமீட்டர் நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ அந்த சென்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? சென்டரில் ஒரு பூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த பூவுக்கு நடுவில் நம்ம இந்த ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். அவங்க சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே விட்டுருக்கேன் ஒயரை. அதை நடுவில் அந்த பூவுக்கு நடுவில் பாருங்கள், இதுதான் நமக்கு சென்டர் பூ. சரியா? இந்த 3 பூ வரும் பார்த்தீங்களா? அதில் நடுவில் உள்ள பூவுக்கு மேல் பக்கமாக நான் இந்த ஒயரை உள்ளே விட்டுருக்கேன். விட்டுட்டு அதை ஒன்று போல் திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் மட்டும் ஒயர் விட்டுருக்கேன். பாருங்கள், அந்த சிஸ்டரை விட்டுருந்த அந்த சிஸ்டர் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ஒயரை நம்ம இந்த பக்கமாக உள்ளே சொருகிறோம். கீழேருந்து மேலே வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த நீளமாக உள்ள ஒயரையும் இப்படி உள்ளே சொருகிட்டோம். அவங்க 1 2 3 போட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அப்படி புரியலை அப்படின்னா
இது நானே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்தேன், அவ்வளோ ஈஸியாக எனக்கும் வரல. சரி, அதுக்கு அடுத்து இந்த உள்ளே கொண்டு வந்துட்டோம் இந்த ஒயரை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பக்கமாக இந்த பூ இருக்குது பார்த்திங்களா, இந்த பூவுக்கு மேல் பக்கமாக அந்த பக்கமாக கொண்டு வர போகிறோம். இது நீங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்து படிங்க. நானே இதை படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செஞ்சது. ஸோ நிதானமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பூ ஈஸியாக போட வந்துடும். மேல் பக்கமாக கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது பூவோட மேல் பக்கம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். அந்த அந்த பூவிலேருந்து அப்படியே அதை கீழ் பக்கமாக திரும்ப கொண்டு போகிறேன். ஒயரை உள்ளே கொண்டு போகிறேன். உள்பக்கம் எனக்கு காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி வருது பாருங்கள். இப்போ திரும்ப ஒரு வி ஷேப் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. திரும்ப என்ன செய்ய போகிறோம், இந்த ஒயர் எடுத்து கீழ் பக்கமாக கொண்டு வரோம். ஓகேவா, கீழ் பக்கமாக கொண்டு வந்துட்டு திரும்ப அதை மேல் பக்கமாக கொண்டு வரோம். நான் 1 2 3 சொல்லலை, மேலே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துட்டு திரும்ப கீழேருந்து மேலே கொண்டு வரேன் பாருங்கள். மேலே கொண்டு வந்துட்டேன். திரும்ப இங்கே மேலே கொண்டு வந்துட்டேன். திரும்ப இந்த சென்டர் பூ, அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3வது பூ, இந்த 3வது பூவுக்கு நடுவில் கொண்டாடுறேன். 3வது பூவுக்கு இந்த பக்கம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 சொல்லுவோம். இப்போ இந்த 2வது பூவுக்கு மேலே திரும்ப இந்த மார்க்கரில் நிறைய இங்க் வந்ததுனால இந்த பூவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கீழே கொண்டு வந்தாச்சு. திரும்ப அதே பூவை சுற்றி நான் கீழே கொண்டாடுறேன். இந்த சென்டர் பூ பார்த்தீங்கன்னா, இந்த பூவை சுற்றி, அதாவது இந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி கீழே கொண்டு வந்திருக்கேன். திரும்ப நான் என்ன செய்கிறேன், மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போயிட்டு இதை நீங்கள் பொறுமையாக பார்த்து படிங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும். இப்போது இங்கே மேலே கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா, அதை திரும்ப கீழே கொண்டு வந்து, அதாவது உள் பக்கமாக கொண்டு வந்து இங்கே மேலே கொண்டாறேன். மேலே கொண்டு வந்துட்டு திரும்ப கீழே. ஓகேவா, அடுத்து அந்த 1 2 3 அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து படிச்சுக்கோங்க. எனக்கு 1 2 3 அதை கரெக்டாக சொல்ல வரல, ஸோ நான் மேலே கீழே சொல்லிட்டேன். இப்போ நான் கீழ் பக்கத்துலேருந்து மறுபடியும் மேலே கொண்டு வரேன். மேலே கொண்டு வந்துட்டேன். பூ ஃபினிஷ் ஆகிடுச்சு நமக்கு. அவ்வளோதான். இதை படிக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். சரி ஆயிடுச்சா. அவங்க அந்த வீடியோவில் வந்து எதிர்பக்கமாக சொருக சொல்லியிருந்தாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அவங்களுக்கும் ஆக்சுவலாக வீடியோ அந்த சொருகிற பக்கத்தை காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால் அவங்களும் காமிக்கிறேன். ஸோ எதிர்பக்கமாக அப்படிங்கும்போது நமக்கு அந்த பூவுக்கு ஆப்போசிட் சைடு நமக்கு இந்த பக்கம் தானே வரும். சொருகி பார்ப்போம். மற்ற பூலாம் நான் அப்படி தான் சொருகியிருக்கேன். உள்ளே சொருகிறத கொஞ்சம் காமிக்கிறது கஷ்டம்தான். வந்துருச்சா. இங்கே வெளியே பார்த்துக்கோங்க, அந்த பூவில் எந்த கேப்லேயும் அந்த ஒயிட் கலர் தெரியுது. இது இப்போ தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி தெரியாத அளவுக்கு சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு கைவாக எப்படி வருதோ அதை பார்த்து சொருகி விடுங்க. நான் சொருகிறத வெளிப்பக்கமாக காமிக்கிறேன் பாருங்க. இந்த பூ பார்த்தீங்களா, இதுக்கு மேல் பக்கம் இந்த பூவில் நான் சொருக போகிறேன். அப்படி காமிச்சா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்பக்கமாக சொருகும்போது நான் உங்களுக்கு எந்த பூவில் சொருகிறேங்கிறது சரியாக தெரிய வராது. இதோ நான் வெளியே கை வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே பூவில் தான் சொருகிறேன். 2 பூ சொருகுனீங்கன்னா போதும். உள்ள 2 பூ சொருகியிருக்கேன் பாருங்கள். க்ளோஸாக எனக்கு இவ்வளோ தான் காமிக்க முடியும், அதுக்கு அடுத்து உள்ள கேமரா வரல. 2 பூ சொருகியிருக்கேன். அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக 2 பூ சொருகியிருக்கேன். இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். 2 பூ போட்டோம்.
இப்போ இந்த பக்கம் ஒரு பூ போடுவோம் சென்டரில். அதே மாதிரி தான் 3 கட்டாக நம்ம மார்க் பண்ணோம். 1 2 3. அதே மாதிரி இங்கேருந்து 1 2 3 3 கட்டாக மார்க் பண்ணிப்போம். பார்த்துங்க இப்படி இருக்குது. கரெக்டாக 3 கட்டம் தான். எப்படி நம்ம எண்ணாலும் 3 கட்டம் தான் வரும். 3 3 3ஆக தான் வரும். ஸ்கொயர் டைப்பில் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். சேம் 30 சென்டிமீட்டரில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு, ஒரு அடி ஸ்கேல் அளவு. அது அப்படியே பாருங்கள். எனக்கு 40 சென்டிமீட்டர் எடுத்திருந்தேன். கொஞ்சம் தூரம் மிச்சம் வந்து பார்த்தீங்களா வயர். இப்போ நமக்கு சென்டர் பார்த்திங்கன்னா இந்த பூ தான் சென்டர். சரியா? இந்த 3 கட்டத்தில் நமக்கு சென்டரில் இருக்கிறது இந்த பூ. அந்த பூவில் நான் இப்போது இந்த வயரை கொண்டு வரேன். எனக்கு 1 2 3 சொல்லி சொன்னால் உங்களுக்கு அவ்வளோவா புரியுமா என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஸோ நான் போடுறதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், புரியும்னு நினைக்கிறேன். இந்த வயரை சென்டரில் விட்டோம் பார்த்திங்களா, அந்த வயரை இப்போது உள் பக்கமாக கொண்டாரோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த வயரு. அடுத்து இந்த வயர் தான் கொஞ்சம் நீளமாக வச்சுருக்கேன். இப்போ அப்படியே கொண்டு வந்து வெளியே விட்டாச்சு. வெளியே விட்டதுக்கப்புறமா இந்த வயரை நம்ம உள் பக்கமாக இருந்தார் பார்த்திங்களா, இந்த வயரை இந்த 1வது பூ பார்த்திங்களா, இதுக்கு அடுத்த பூ இதில் இப்படி மேலே கொண்டாரோம். மேலே கொண்டு வந்துட்டு கூட நான் டேன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. திரும்ப உள்ளே கொண்டு போகிறோம். ஓகேவா? 1 2 3 சொன்னால் அவ்வளோவா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நான் மேலே கீழேன்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். திரும்ப அதே சைடில் கீழே கொண்டாரோம். அதே போல் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். கொஞ்சம் போட்டு பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக வரும். திரும்ப மேலே கொண்டு வரேன் பாருங்கள். அதே பூவில் மேலே கொண்டு வரேன். கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த பூவில் மேலே கொண்டாரு. இந்த பூ பார்த்திங்களா, இதுக்கு அடுத்த பூ, அதாவது 1 2 3வது பூவில் இந்த பக்கம் நடுவில் உள்ள பூவில் மேலே கொண்டாரு. மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ திரும்ப என்ன செய்கிறேன், அதை மடக்கி அப்படி கீழே கொண்டாரு. கீழே கொண்டாந்தாச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன், மேலே கொண்டு போகிறேன். இது வழியாக கீழே இருந்து மேலே கொண்டு போகணும். இப்படி மேலே கொண்டு போகணும். கொண்டு வந்தாச்சு. திரும்ப என்ன பண்ண போகிறேன், இந்த 3வது பூ பார்த்திங்களா, இந்த 3வது பூ தான் முடிச்சுக்கோம். இந்த 3வது பூக்கு மேலே இந்த இடத்துல நடுப்பூ பார்த்திங்களா, அந்த பூக்கு மேலே கொண்டு வந்துட்டேன். எனக்கே கொஞ்சம் படிக்க கஷ்டமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் மறுபடியும் பார்த்து போட்டுட்டேன். திரும்ப அதே பூவில் கீழே கொண்டாடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோதானே. 2 3 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருந்தோம். இப்போது மறுபடி மேலே கொண்டாடும். பூ நமக்கு இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. பூ வந்துருச்சா? அவங்க இந்த மெத்தடில் தான் ஜரீனா சிஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்படி தான் வருமானங்கிறது எனக்கே சந்தேகம் தான். ஏன்னா அவங்க 1 2 பூ போட்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. என்னோட 7ஆம் அறிவுக்கு இவ்வளோ தான் எட்டியிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பூவை நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சொருகி விட்டுருவோம். அந்த சொருகிற இடம் மட்டும் அந்த ஏன்னா ஒயிட் கலர் வந்து பூவை மறைக்காத அளவுக்கு, வெளிப்பக்கம் பூவை மறைக்காத அளவுக்கு பார்த்து சொருகுங்க. 2 லைன் மேலேயும் கிளைமா சொருகி விட்டேன் பார்த்துக்கோங்க. எழுத்த வருஷன்னு சொன்னாங்க. எதிர் வருஷனா இப்படியா தான் இருக்கும்னு என்னோட கெஸ்ஸிங்.
நம்ம மூளைக்கு எட்டின அளவுக்கு நம்ம செஞ்சாச்சு பார்த்துக்குவோம். அப்புறம் இந்த சிஸ்டர் லைனில் இல்லை, இல்லாட்டி கூட கேட்டிருப்பேன். லைனில் வரல. அது மீதி வயரை கட் பண்ணி விடலாம். ப்ளாகில் இப்போ நான் அப்லோட் பண்ணலப்பா. எந்த இமேஜும் அப்லோட் ஆகவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ரொம்ப டைம் எடுக்குது. ஒரு இமேஜை அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. 1 hour 2 hours ஆகுது. அப்படிங்கும்போது நான் எல்லா இமேஜும் அப்லோட் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபெயிலியர்னே வருது. என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ நான் தொடர்ந்து எப்பவும் போல் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அதனால் சொல்கிறேன். நான் இமேஜ் எதுவுமே அதை அப்லோட் பண்ண முடியல. யூடியூப்லேயே எப்பவும் போல் நான் February 1st வீக்கில் அப்லோட் பண்ணுறேன். போட்டு பாருங்கள் உங்கள் கூடையில். இந்த கூடையோட வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். 1 roll basket நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஜரீனா சிஸ்டர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.